ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்மளோட 11th கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சை எப்படி செயின் ஸ்டிச்சுக்கு மேலே அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச்லேயே 2 டைப்பில் எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எப்போவுமே லைன் நீங்கள் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்குமாவது போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதுவும் சிங்கிள் லைன் இல்லாமல் டபுள் லைன் 2 லைனில் இந்த நீங்கள் எந்த ஸ்டிச் இருந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ லைன் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அதுக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ மேலே ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போடுற செயின் ஸ்டிச்சை இந்த லைனுக்கு மேலே போட்டுக்கலாம். இந்த லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு மேலே தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து போட போகிறோம். போன தடவை போட்ட ஜிக்ஸாக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஜரி த்ரெட்டில் போட வந்துடும். இப்போ இதில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. என் நாட்டும் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்போசிட்டில் இங்கேயுமே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜிக்ஸாக் தான் போட போகிறோம். அது ஒரே ஒரு செயின் மட்டும்தான், எந்த ஒரு லாக்கும் இல்லாமல். போன வீடியோவில் லாங் செயின் அப்புறம் ஒரு ஷார்ட் செயின் அப்படிங்கிற மாதிரி போட்டோம். ஆனால் இதில் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் தான் நம்ம ஜிக்ஸாக் ஷேப்பில் போடுறோம், அவ்வளோதான். இப்போ நார்மலாக நேராக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இதில் வந்து இந்த சைடு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு 2 சைடும் மாற்றி மாற்றி நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதாவது இந்த மாதிரி ஜிக்ஸாக்னால் இந்த மாதிரி ஷேப்பில் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடு அப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் போடும்போது ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக போட்டால் போதும். சென்டரில் செயின் ஸ்டிச் இருக்குன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் நமக்கு போடணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போதே கொஞ்சம் நெருக்கமாக போடணும். ரொம்ப கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் கரெக்டாக வராது. ஸோ போடும்போதே நெருக்கமாக பக்கத்தில் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுங்க. நீங்கள் போடும்போதே தெரியும் இவ்வளோ தான் அளவு இழுக்கணும், அதுக்கு மேலே இழுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சுக்கு 2 ஆப்போசிட் சைட்லேயும் மாற்றி ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு லாக் ஸ்டிச் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஸ்டிச் தான். போன கிளாஸில் போட்டது பெரிய ஜிக்ஸாக் ஸ்டிச். இது வந்து குட்டியாக செயின் ஸ்டிச்சுக்கு மேலே போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ இதை வந்து நம்ம கட் ஒர்க்குக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக பண்ண வேண்டியது நெருக்கமாக போடுங்க, ரொம்ப கேப் விட்டு போடாதீங்க. ஸோ இந்த ஸ்டிச்சையும் இப்போ என் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவங்க பார்க்கும்போதே தெரியுது எப்படி ஜிக்ஸாக் வந்து குட்டியாக நெருக்கமாக போட்டிருக்கேன். அது ஷேப்பும் கரெக்டாக தெரியுது, ஜிக்ஸாக் ஷேப் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாக் ஷேப் கரெக்டாக தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டோம். இப்போ இந்த மாதிரி கர்வான இதில் எப்படி போடணும்னு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ஸோ இங்கேயுமே நான் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ லைனில் செயின் ஸ்டிச் போடுறீங்கன்னா பெருசாக போட்டுக்கலாம். பட் கர்வ்லங்கும்போது கொஞ்சம் குட்டியாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கர்வ் கரெக்டாக கிடைக்கும். நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து லாக் என் நாட் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வேறு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், பொறுமையாக போடுறேன். ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச், அப்புறம் இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சு. இப்படி அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஜிக்ஸாக் ஷேப் வரணும். ஸோ போடும்போதே கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. பட் இது வந்து நம்ம வரையாமல் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு லைனில் ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் வரைஞ்சி அதுக்கு மேலே போட்டு பாருங்கள். சப்போஸ் போட வரலன்னா
வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு தடவை வரைஞ்சிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் எப்படி போடணும்னு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தெரிகிற வரைக்கும். இந்த மாதிரி டைரெக்ஷன் தான் நீங்கள் கரெக்டாக போட்டால் கரெக்டாக வந்துடும். ஸோ ஜிக்ஸாக் ஷேப்பில் கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த ஷேப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒர்க்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன். இது கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஒர்க்கில் நான் போஸ்ட் பண்ணியிருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க குரூப்பில். யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்து ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கெல்லாம் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸை க்ளியர் பண்ணுறேன். ஸோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே போடுறதுக்கு வரும். அதே மாதிரி ஸ்பீடு வரும். ஸோ எந்த ஸ்டிச் எப்படி அப்படிங்கிறதும் உங்களுக்கு டக்குன்னு தெரியும். ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப தள்ளி எடுக்க போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாத் வந்து அங்கே இந்த இடத்துல சுருக்கம் விழும். ஸோ நம்மளுக்கு அந்த லைனுக்கு பக்கத்தில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும். ஸோ லைனுக்கு பக்கத்துலேயே போடுங்க. ரொம்ப லைனுக்கும் நம்ம போட போகிற செயினை நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. அப்படி கேப்பாக போட்டு இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல கிளாத் வந்து சுருக்கம் விழுந்துடும். ஸோ லைனுக்கு ஒட்டின மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கட் ஒர்க்குக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டாக தெரியணும் அந்த ஜிக்ஸாக் ஷேப்பு. வரைஞ்சால் எப்படி ஜிக்ஸாக் ஷேப் இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறமும் தெரியணும். அப்போ தான் நீங்கள் போட்டது கரெக்டு. இப்போது இந்த மாதிரி எந்த ஒரு ஷேப்பு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாக இருந்தாலுமே எந்த ஷேப் நான் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த ஷேப்புக்கு மேலே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ கர்வ்லலாம் கொஞ்சம் கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுங்க. கரெக்டாக ஜிக்ஸாக் போட வரலன்னா ட்ரா பண்ணிவிட்டு போடுங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஜிக்ஸாக் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.